உங்கள் இந்த ஆழமான தேடலுக்கு நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம வெறும் தத்துவங்கள பத்தி எல்லாம் பேச போறதில்ல. ஆமா. இது ஒரு சாதாரண கோட்பாடுகள் பத்தின விவாதம் கிடையாது. கண்டிப்பா. உங்களுடைய நேரடி அனுபவத்தோட பேச போற ஒரு ரொம்பவே வித்தியாசமான பரிமாணத்துக்குள்ள நாம இன்னைக்கு நுழைய போறோம். இது விஞ்ஞான் ஃபயர் ஆஃப் தந்த்ரா என்ற தொடரிலிருந்து இது எபிசோட் 8. அதாவது 1972லேருந்து 73 காலகட்டத்துல மும்பைல ஓஷோ தன்னோட தேடுபவர்கள் முன்னிலையில கொடுத்த அந்த புகழ்பெற்ற சொற்பொழிவு தொடரோட ஆழமான அலசல் தான் இது. கரெக்ட். விஞ்ஞான் ஃபயர் ஆஃப் தந்த்ரா அப்படின்ற அந்த பண்டைய தந்திர நூல்ல இருக்கிற 112 தியான முறைகளை அவருங்க ரொம்ப ஆழமா விளக்குனாரு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது அறிவை வளர்த்துக்கிற ஒரு விஷயம் கிடையாது, அனுபவத்தை பற்றியது. ஆமா, இது உங்க மனசை தாண்டி உங்களுக்குள்ள இருக்கிற விழிப்புணர்வை நீங்க நேரடியா உணர்வதற்கான ஒரு வழிகாட்டி. இதுவரைக்கும் நீங்க படிச்சு சேர்த்த தகவல்களை எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு முழுசா கவனிங்க. உண்மைதான். எந்த முன்முடிவும் இல்லாம ஒரு பார்வையாளரா இத அணுகணும். வாங்க சாட்சியாக நுழைவோம். சரி, இத நாம கொஞ்சம் விரிவாக பிரித்து ஆராய்வோம். மனம் தூய்மை அடைவது அப்படின்னா என்ன? இது ரொம்ப ஆழமான கேள்வி. சமூகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த தூய்மைக்கும் தந்திரம் சொல்லும் தூய்மைக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, சமூகம் எப்பவுமே தூய்மை அப்படின்றத ஒரு பெரிய பட்டியலா தான் நம்ம கிட்ட கொடுக்குது. இதையெல்லாம் செஞ்சா நீ நல்லவன், இதையெல்லாம் செஞ்சா நீ கெட்டவன் அப்படின்னு ஒரு பெரிய பிரிவினையா அது எப்பவுமே கைவசம் வச்சிருக்கு. ஆமா, நம்ம அன்றாட வாழ்வில தூய்மைனா என்னன்னு கேட்டா, கோபம் இல்லாம இருக்கிறது, காமம் இல்லாம இருக்கிறது, பேராசை இல்லாம இருக்கிறதுன்னு பல இல்லாமல் இருத்தல்களை தான் நம்ம தூய்மைன்னு நம்பி வந்திருக்கோம் இல்லையா? கண்டிப்பா. உலகத்தையே நாம நல்லது கெட்டதுன்னு 2 துருவங்களை பிரிச்சு வச்சிருக்கோம். ஆனா தந்திரம் வாழ்க்கையை இப்படி பிரிச்சு பாக்குறதே இல்ல. பிரிச்சு பாக்குறதே இல்லையா? ஆமா, தந்திரத்தோட பார்வையில இந்த நல்லது கெட்டது அப்படிங்கிற பாகுபாடே முற்றிலும் அர்த்தமற்றது. எதையுமே பிரிக்காம முழுமையா பாக்குறதுதான் அதோட அடிப்படை. அதை கேட்கும்போதே நம்ம சாதாரண மனசுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா நாம சின்ன வயசுல இருந்தே இது சரி இது தப்புன்னு தானே பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம். அதுதான் நம்மளோட பெரிய சிக்கலே. அப்போ நல்லது கெட்டதுங்கிற பிரிவினையே இல்லனா பிறகு தந்திரத்தின்படி அந்த தூய்மை அதற்கான உண்மையான அர்த்தம் தான் என்ன? எதா அவங்க தூய்மைன்னு சொல்றாங்க? இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, தந்திரத்தின்படி ஒரு விஷயத்த நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பாக்குறதே தூய்மையின்மைதான். பிரிச்சு பாக்குறதே தப்பா? ஆமா, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாத களங்கமின்மையத்தான் அது உண்மையான தூய்மைன்னு சொல்லுது. அதாவது உங்க முன்னாடி நடக்கிற ஒரு விஷயத்த இது சரியானது அல்லது இது தவறானதுன்னு உங்க மனசால எந்த ஒரு அளவுகோலையும் வச்சு அளவிடாம இருக்கிற அந்த நிலைதான் தூய்மை. மனசு ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். மனம் எப்போ ஒரு விஷயத்த நியாயப்படுத்தவோ அல்லது குற்றப்படுத்தவோ ஆரம்பிக்குதோ அங்கேயே அந்த தூய்மை கெட்டு போயிடுது. இதை உங்களுக்கு இன்னும் நெருக்கமா கொண்டு வர ஒரு சின்ன குழந்தையோட உலகத்துக்குள்ள நம்ம கொஞ்சம் எட்டி பார்ப்போம். ஒரு சின்ன குழந்தைய நீங்க பாக்குறீங்க, அதை எந்த கேள்வியும் இல்லாம தூய்மையானதுன்னு சொல்றீங்க. ஏன்னா அதுகிட்ட ஒரு கள்ளக்கபடம் இல்லாத தன்மை இருக்கு. ஆனா அந்த குழந்தை எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்ல. சில நேரங்கள்ல அது பயங்கரமா கோவப்படும், கையில கிடைக்கிற பொருட்களை தூக்கி எறியும், அடம் பிடிக்கும். ஆனாலும் நாம அதோட தூய்மையை சந்தேகப்படுறது இல்லையே, ஏன்? ஏன்னா அந்த குழந்தையோட மனசுல எந்த பிரிவினையும் இல்ல. ஆமா, நான் இப்ப கோவப்படுறேன், இது ஒரு கெட்ட குணம் அப்படிங்கிற விழிப்புணர்வோ குற்ற உணர்வோ அதுக்கு இல்ல. ஒரு குழந்தை கோவப்படும் போது அதோட உடல் மனம் எல்லாமே முழுமையா அந்த கோவமாவே மாறிடுது. அது மட்டும் இல்லாம அடுத்த சில நிமிஷங்கள்ல அந்த கோபம் தணிஞ்சதும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அது மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிரும். அந்த கோபம் குழந்தையோட மனசுக்குள்ள எந்த ஒரு வடுகளை ஏற்படுத்துறதில்ல. அந்த குழந்தையோட செயல்களை நீங்க இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம். ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தரோட விலமவி பெயர்ந்த கடிகாரத்தையும் அல்லது பணத்தையோ எடுத்து தன் சட்டை பைக்குள்ள வச்சுக்குதுன்னு வச்சுப்போம். நம்ம சமூக பார்வையில அது ஒரு திருட்டு. ஆனா அந்த குழந்தைக்கு அது திருட்டு கிடையாது. ஏன்னா இது என்னுடைய பொருள், இது உன்னுடைய பொருள் அப்படின்ற எந்த ஒரு தனிப்பட்ட உடைமை எண்ணமும் அதோட மனசுல அதுவரை உருவாகல. உலகத்தில் உள்ள எல்லாமே தனக்கானதுங்கிற ஒரு களங்கம் இல்லாத அறியாமையதான் அதுகிட்ட இருக்கு. அதனாலதான் குழந்தையோட அந்த செயல் தூய்மையானதாவே இருக்கு. ஆனா நாம வளர வளர நம்மளோட மனசு மூலமா எல்லாவற்றையும் அளவிடத் தொடங்குறோம். இது உன்னுடையது, இது என்னுடையது, இது சரி, இது தவறுன்னு சமூகம் ஒவ்வொரு விதியா நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ அந்த இயற்கையான களங்கமின்மை நம்மள விட்டு போயிடுது. கண்டிப்பா. கோபம் வரும்போது அதை எப்படி அடக்கிறது, சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம முகத்தை எப்படி மாத்திக்கிறதுன்னு நம்ம கத்துக்க ஆரம்பிக்கிறோம்.
உள்ளே ஒரு உணர்வும் வெளியே ஒரு முகமூடியுமா நம்ம மாறும்போதுதான் தூய்மையின்மையே ஆரம்பிக்குது. சரியா? இந்த மனம் வளரும்போது நடக்கிற மாற்றங்களை பைபிள்ல வர்ற ஆதாம் ஏவாள் கதையோட ஓஷோ இணைச்சு விளக்குற விதம் ரொம்பவே ஆழமானது. அந்த ஏடன் தோட்டத்துக்கு அது தந்திரத்தோட தத்துவத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். ஆரம்பத்துல ஆதாம் ஏவாள் 2 பேரும் அந்த தோட்டத்துல எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாம சின்ன குழந்தைகளை போல களங்கம் இல்லாம தான் இருந்தாங்க. அவங்க ஆடையின்றி இருந்தாங்க. ஆனா தாங்கள் நிர்வாணமா இருக்கோம் அப்படிங்கிற பிரஜ்ஞை கூட அவங்களுக்கு இல்ல. அவங்களுக்கு காமமோ கோபமோ வெட்கமோ என்னன்னே தெரியாது. அவங்க இயற்கையா எந்த பிரிவினையும் இல்லாம ஒன்றிணைந்திருந்தாங்க. அந்த ஏடன் தோட்ட கதையோட மையப்புள்ளியே அந்த விளக்கப்பட்ட மரம்தான். கடவுள் அவங்கள ஒரு குறிப்பிட்ட மரத்தோட கனியை மட்டும் உண்ணக்கூடாதுன்னு தடுத்தார். அதுதான் அறிவின் மரம். எதை தடுக்கிறோமோ அதுவே மனசுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமானதா மாறிடும் இல்லையா? அதனால அவங்க அந்த அறிவின் பழத்தை சாப்பிடுறாங்க. அதை சாப்பிட்ட மறுகணமே அவங்களுக்குள்ள இருந்த அந்த இயற்கையான களங்கமின்மை காணாம போயிடுது. ஆமா, முதன்முறையா தாங்கள் நிர்வாணமா இருக்கோம் அப்படிங்கிற வெக்கம் அவங்களுக்கு வருது. உடலை பற்றிய விழிப்புணர்வு, கோபம், காமம் என அனைத்தும் அவங்களுக்குள்ள விழுத்துக்குது. பகுத்தறிவு பிறந்த உடனே அவங்க அந்த சொர்க்க தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுறாங்க. இந்த வெளியேற்றம் அப்படிங்கிறது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறது இல்ல. அது மனித மனதோட உளவியல் மாற்றம். அவங்க தங்களுக்குள்ளேயே இருந்த சொர்க்கத்தை இழந்துட்டாங்க. ஆக அந்த அறிவின் பழத்தை சாப்பிட்டதால வந்த பகுத்தறிவு அல்லது எல்லாவற்றையும் பிரித்து பார்க்கிற அந்த தன்மைதான் அவங்கள தூய்மையற்றவர்களா மாத்துச்சுன்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்படியென்றால் அறிவு என்பது ஒரு பாவமா? நாம மீண்டும் எதையும் சிந்திக்க தெரியாத குழந்தைங்களாவே மாறிடணும்னு தந்திரம் சொல்லுதா? இது உங்களுக்குள்ள நிச்சயமா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும். அறிவை பெறுவது மனித வளர்ச்சிக்கு கண்டிப்பா தேவையான ஆனா தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். மனிதர்களா பிறந்த அனைவரும் ஒரு கட்டத்துல தங்கள் குழந்தை பருவத்தோட அறியாமைய இழந்துதான் ஆகணும். நீங்க உலகத்துல உயிர் வாழ, பொருளீட்ட, சமூகத்துல இயங்க அறிவு தேவை. ஆனா தந்திரம் சொல்லும் முக்கியமான செய்தி என்னன்னா, அந்த அறிவிலேயே நீங்க தேங்கிவிடக் கூடாது அப்படிங்கிறது தான். நீங்க அறிவை பெறணும், நல்லது கெட்டதுங்கிற பிரிவினைகளை உணர்ந்து பார்க்கணும். ஆனா ஒரு கட்டத்துல அந்த அறிவையும் தாண்டி செல்லணும். அப்படி அறிவை கடந்து அதற்கும் அப்பால் செல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு ஞானிக்கான களங்கமின்மை மீண்டும் பிறக்குது. ஒரு குழந்தைக்கும் ஞானிக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே இதுதான். குழந்தையோட களங்கமின்மை எதையும் அறியாத அறியாமையினால வந்தது. ஆனா ஒரு ஞானியோட களங்கமின்மை உலகத்தின் எல்லாவற்றையும் அறிந்து அதையெல்லாம் கடந்து வந்த முதிர்ச்சியினால உருவானது. இங்குதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இப்படி அறிவை கடந்து உலகத்தோட பிரிவினைகளை எல்லாம் தாண்டி தந்திரத்தை வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு ஞானிய அடையாளம் காண்றது உங்களுக்கு எவ்வளவு கடினமான விஷயம் தெரியுமா? சமூகத்தோட விதிகளை மதிச்சு வாழ்றவங்கள நாம மிக எளிதா இவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு அடையாளம் கண்டுடுவோம். ஆனா எந்த விதிகளுக்குள்ளும் எந்த கட்டமைப்பிற்குள்ளும் அடங்காத ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதே சாதாரண மனசுக்கு சாத்தியமே இல்ல. இதை விளக்குவதற்கு சீன தத்துவஞானிகளான கன்ஃபியூஷியஸ் மற்றும் லாவோட்சு 2 பேருக்கும் இடையில நடந்த ஒரு சந்திப்ப ஓஷோ குறிப்பிடுறார். கன்ஃபியூஷியஸ் அப்படிங்கிறவரு ஒரு மிகப்பெரிய சட்டவாதி. அவர் சமூகத்துக்கு எதற்கும் ஒரு வரையறை இருக்கணும், கடுமையான விதிகள் இருக்கணும்னு நினைக்கிறவர். அவர் ஒரு முறை லாவோட்சுவை சந்திச்சு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெளிவா வரையறுத்து சொல்லுங்கன்னு கேட்கிறார். லாவோட்சு அளித்த பதில் கன்ஃபியூஷியஸ் போன்ற ஒரு விதிகளுக்குள்ள வாழ்ற மனிதனுக்கு பெரும் அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கணும். லாவோட்சு அவரிடம் வரையறைகள் எப்பவுமே பொய்களை தான் உருவாக்குதுன்னு சொல்றார். இது நல்லது இது கெட்டதுன்னு நீங்க எப்போ மனிதர்களை பிரிக்கிறீங்களோ அப்போதே அங்க குழப்பம் வந்துடுது. வாழ்க்கை என்பது ஒரு நதியைப் போல தொடர்ச்சியான ஓட்டம். இளமை முதுமையாகுது, ஆரோக்கியம் நோயாகுது, வாழ்க்கை மரணமா மாறுது. இந்த ஓட்டத்துல எந்த இடத்துல கோட்டை கிழிச்சு இது நல்லது இது கெட்டதுன்னு நீங்க பிரிக்க முடியும்? நீங்க விதிகளின் மூலமா மற்றவர்களை வழிநடத்தி நல்லவர்களா மாத்த நினைக்கிறதே ஒரு பாவம்தான்னு அவர் சொல்றார். எந்த விதிகளும் மனிதனுக்கு தேவையில்ல, இயற்கை ஒன்றே போதுமானதுன்னு லாவோட்சு முடிக்கிறார். இத கேட்ட கன்ஃபியூஷியஸ் ரொம்பவே குழம்பி போயிட்டார். லாவோட்சுவை சந்திச்சுட்டு வந்த பிறகு அவர் பல இரவுகள் தூங்கவே இல்லையாம். அவர் தன் சீடர்கள் கிட்ட போய் பறவைகள் எப்படி பறக்குது, மீன்கள் எப்படி நீந்துதுன்னு எனக்கு தெரியும். ஆனா லாவோட்சுவை ஒரு மனிதன்னு சொல்லாதீங்க, அவர் காத்துல பறக்கிற ஒரு ஆபத்தான டிராகன்னு சொல்றாரு. ஏன்னா கன்ஃபியூஷியஸோட மனசு எப்பவுமே ஒரு கட்டமைப்ப ஒரு ஒழுங்கை எதிர்பார்க்குது. அந்த ஒழுங்கு உடைந்தால் உலகம் அழிந்துவிடும்னு அவர் பயப்படுறார். ஆனா லாவோட்சுவோ வெளியிலிருந்து திணிக்கப்பட்ட எந்த ஒழுக்கமும் உண்மையானதல்ல. ஒரு மனிதனின் ஒழுக்கம் என்பது அவனுக்குள்ளிருந்து இயற்கையாக மலர வேண்டும்னு ஆழமா நம்புறார்.
இத நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட நம்மளோட இன்றைய சமூக அமைப்போட இணைத்த பார்த்தா ஒரு பெரிய உண்மை புரியும். உலகத்துல உள்ள பெரும்பாலான மதங்கள் ஏன் பலவிதமான கட்டளைகளையும் விதிகளையும் மனிதர்கள் மீது தொடர்ந்து திணிச்சுக்கிட்டே இருக்கு? ஏன்னா அந்த மதங்கள் மனிதனை இயல்பாகவே கெட்டவன்னு நம்புது. மனிதன் என்பவன் குழப்பமானவன். அவனுக்கு வெளியிலிருந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காவிட்டால் அவன் ஒரு மிருகமாகி விடுவான்னு அவங்க ஆழமா நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு கடவுளைப் போலவே மனிதனை குற்றம் சாட்ட ஒரு சாத்தானும் தேவைப்படுறான். மனிதனோட முழுமையா அவனுடைய இருண்ட பக்கங்களை எந்த மதமும் முழுமையா ஏத்துக்கிறதே இல்ல. அதனாலதான் சமூகமும் மதமும் உங்ககிட்ட உன்னுடைய அன்பை நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா உன்னுடைய கோவத்தை நீ அழிச்சிடணும்னு சொல்லுது. உன்னுடைய தியாகத்தை நாங்க போற்றுறோம், ஆனா உன்னுடைய காமத்தை நீ அடக்கிக்கணும்னு கட்டளையிடுது. ஆனா தந்திரத்தோட நம்பிக்கை இதுக்கு முற்றிலும் நேர்மாறானது. தந்திரம் மனிதன் இயல்பாகவே நல்லவன்னு உறுதியா நம்புது. கோபம், காமம், பேராசை என நீங்க தீயதுன்னு நினைக்கிற அனைத்திலுமே ஒரு அடிப்படை ஆற்றல் மறைஞ்சிருக்கு. மனிதனை ஒரு முழுமையான, பிரிக்க முடியாத, உயிரோட்டமான அமைப்பா தந்திரம் பார்க்குது. இத மிக அழகா ஒரு உடலியல் உதாரணத்தின் மூலமா விவரிக்கிறாங்க. நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க. அவரு உங்ககிட்ட உன் உடல்ல உள்ள ரத்த ஓட்டத்தை நான் ஏத்துக்கிறேன், அது ரொம்ப அமைதியா நடக்குது, ஆனா இந்த இதய துடிப்பை எனக்கு பிடிக்கலன்னு சொல்றார். அது ரொம்ப சத்தமா இருக்கு, அத நான் ஏத்துக்க மாட்டேன், அதை நிறுத்த போறேன்னு சொன்னா அது எவ்வளவு முட்டாள்தனமோ, அதே போலதான் மனிதனோட ஒரு உணர்வை மட்டும் ஏத்துக்கிட்டு மற்றொன்றை நிராகரிக்கிறதும். அந்த இதய துடிப்புக்கும் ரத்த ஓட்டத்துக்கும் உள்ள தொடர்பை நாம சுவாசிப்பதோட ஒப்பிட்டு பார்க்கலாம். மூச்சை உள்ளே இழுப்பதும் வெளியே விடுவதும் வெவ்வேறு செயல்கள் போல தெரிஞ்சாலும் அவை இரண்டும் சேர்ந்ததுதான் சுவாசம். நீங்க மூச்சை உள்ள மட்டும்தான் இழுக்கணும், வெளியே விடக்கூடாதுன்னு யாராவது உங்ககிட்ட சொல்ல முடியுமா? யாரையாவது வெறுப்பது அல்லது விலக்கிச் செல்வது என்பது மூச்சை உள்ளே இழுப்பது போல. ஒருவரை நேசிப்பது அல்லது ஈர்க்கப்படுவது என்பது மூச்சை வெளியே விடுவது போல. இவை இரண்டும் வெவ்வேறு விஷயங்கள் அல்ல, ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். இந்த இயற்கையான சுழற்சியில ஒன்றை நிராகரிச்சிட்டு மற்றொன்றோடு மட்டும் வாழ நினைக்கிறது தான் உலகத்துல இவ்வளவு போலித்தனத்தை உருவாக்கியிருக்கு. உங்களுக்குள்ள கோவமும் காமமும் கொதிச்சுக்கிட்டு இருக்கும், ஆனா நீங்க வெளியில சிரிச்சுக்கிட்டு நான் ஒரு நல்லவன்னு நடிக்க வேண்டிய கட்டாயம் இந்த சமூக விதிகளால தான் உங்களுக்கு உருவாகுது. ஆமா, வெளியில ஒன்னு உள்ள ஒன்னுன்னு வாழ பழகிடுறோம். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரலாம். தந்திரம் எல்லாவற்றையுமே முழுமையா ஏத்துக்குதுன்னா நான் அப்படியே கோவக்காரனாவோ பேராசை பிடித்தவனாவோ என் வாழ்நாள் முழுதும் இருந்துடணுமா? என் தீய குணங்களை நான் நியாயப்படுத்திக்கலாமான்னு ஒரு கேள்வி வரும். ஆமா, தந்திரம் உங்களை அப்படியே இருக்க சொல்லல, அது எதையும் நிராகரிக்க சொல்லல, அதே நேரத்துல உங்களை அதே நிலையில தேங்கி நிக்கவும் சொல்லல. தந்திரம் பேசுறது உருமாற்றத்தை பத்தி. ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஞானம் அடைந்த புத்தருக்கும் எந்த வித்தியாசம்னு யோசிச்சு பாருங்க. புத்தர் ஞானம் அடைந்த பிறகு அவருக்குள்ள இருந்த கோபமும் காமமும் பேராசையும் என்னாச்சு? அவை எங்கும் மாயமா ஓடி போயிடல, அவை வேறொரு உயர்நிலைக்கு உருமாறிடுச்சு. இத ஒரு சேற்றிலிருந்து மலரும் தாமரைக்கு ஒப்பிடலாம். சேறு என்பது பார்ப்பதற்கு அசிங்கமா இருக்கலாம், நாற்றம் அடிக்கலாம். ஆனா அந்த சேற்றிலிருந்து தான் எவ்வளவு அழகான வாசனையான தாமரை மலருது. நீங்க ஒரு தாமரை மலரை பார்க்கும்போது அதோட அழகில் மயங்குறீங்களே தவிர அதுல சேர உங்களால பார்க்க முடியாது. ஆனா அந்த சேரு தான் அந்த தாமரையோட அடிப்படை ஆதாரம். சேறு இல்லாம தாமரை இல்ல. அதே போலதான் புத்தரோட கோபமும் காமமும் அழிக்கப்படல. அது ஒரு தாமரையைப் போல அன்பாகவும் கருணையாகவும் உருமாறிடுச்சு. மனிதனோட எந்த ஒரு அடிப்படை உணர்வும் தந்திரத்துல அழிக்கப்படுறதில்ல, அது உயர்ந்த நிலைக்கு மாற்றப்படுது. இந்த உருமாற்றத்தை பற்றி இன்னும் ஆழமா புரிஞ்சிக்க போலி அமைதிக்கும் உண்மையான அமைதிக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க கவனிக்கணும். ஐன்ஸ்டீனோட ஒரு பிரபலமான மேற்கோளை இங்க பொருத்தி பார்க்கலாம். முதல் உலகப் போருக்கும் இரண்டாம் உலகப் போருக்கும் இடையிலான காலத்தை வரலாறு அமைதின்னு சொல்லுது. ஆனா அது உண்மையான அமைதியா? இல்ல, அது வெறும் பனிப்போர். அடுத்த மாபெரும் போருக்கான ஆயுதங்களை சேகரிக்கிற ஒரு தயாரிப்பு காலம், அவ்வளவுதான். உங்க அன்றாட வாழ்வில நீங்க உணர்ற அமைதியும் இப்படிப்பட்டதுதான். நீங்க 2 முறை கோபப்படுவதற்கு இடையில அமைதியா இருக்கீங்கன்னா அந்த அமைதி உங்களோட அடுத்த கோப வெடிப்புக்கான ஒரு தயாரிப்பு மட்டுமே. உள்ளே எரிமலைய வச்சுக்கிட்டு வெளியே நீங்க காட்டுற அமைதி உண்மையானதல்ல. உண்மையால அமைதிங்கிறது கோபத்தோட மறுபக்கம் கிடையாது. அது ஒட்டுமொத்தமா அந்த இரட்டை நிலையையும் கடந்த ஒரு ஆழமான மௌனம். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நமக்கிட்ட உள்ள கோபம், பேராசை, காமம் என அனைத்தையும் ஆமா இது நான் தான், இது என்னுடைய உணர்வுதான்னு யதார்த்தத்தை அப்படியே ஏத்துக்கிறது ஏன் மனிதர்களுக்கு அவ்வளோ கடினமா இருக்கு?
தந்திரத்தோட முதல் படியே இந்த முழுமையான அங்கீகாரம் தான் தெரிஞ்சோம். ஏன் உங்களால அதை செய்ய முடியல? ஏன்னா நீங்க உங்கள பற்றி ஒரு மிகப்பெரிய கற்பனை பிம்பத்தை மனசுக்குள்ள கட்டமைச்சு வச்சிருக்கீங்க. நான் ஒரு நல்ல மனிதன், நான் பொறுமையானவன், நான் அன்பானவன்னு உங்களை நீங்களே நம்ப விரும்புறீங்க. உங்களுக்கு கோபம் வரும்போது அது சூழ்நிலையால வந்தது, அந்த நபர் என்னை அப்படி செய்ய தூண்டினார், நான் அடிப்படையில் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. யாரிடமாவது கோபப்பட்டு விட்டு அடுத்த நாள் போய் மன்னிப்பு கேட்கறதன் மூலமா அந்த போலி பிம்பத்தை மீண்டும் நீங்க ஒட்ட வச்சு சரி செஞ்சுக்கிறீங்க. அப்படிங்கிற பயம்தான் இதுக்கு முழு காரணம். இந்த பயத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் மனிதர்கள் இலட்சியங்களை தேடி ஓடுறாங்க. உள்ள முழுவதும் வன்முறையான மனநிலை கொண்ட ஒரு மனிதன் தற்போதைய தன் உண்மையான நிலையிலிருந்து தப்பிக்க அஹிம்சை அப்படிங்கிற ஒரு எதிர்கால இலட்சியத்தை துரத்துறான். தான் என்றோ ஒரு நாள் அஹிம்சாவாதியா மாறிடுவோம்னு எதிர்காலத்தை நம்பி நிகழ்காலத்துல தன்னிடம் கொதிச்சுக்கிட்டு இருக்கிற வன்முறையை அவன் பார்க்கறதே இல்ல. இந்த இலட்சியங்கள் அவனுக்கு எதற்கு பயன்படுது தெரியுமா? மற்றவர்களை குறை சொல்லவும், பார் உலகம் எவ்வளவு மோசமா இருக்கு, நான் எவ்வளவு உயர்ந்த இலட்சியத்தை பின்பற்றுறேன்னு விமர்சிக்கவும் தான் அது பயன்படுது. ஒரு வன்முறையான மனதை கொண்டவன் அஹிம்சைய பழகுவதும் அவனுக்கு எதிரான ஒரு வன்முறைதான் அவன் உணர்வதே இல்ல. அது தன்னைத்தானே ஏமாத்திக்கிற மிக நுட்பமான ஈகோ அல்லது அகங்காரம்னு சொல்லலாம். தந்திரம் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு இலட்சியத்தையும் எதிர்காலத்தை நோக்கி துரத்தாதீங்க. நீங்க பேராசை பிடித்தவரா, நான் பேராசை பிடித்தவர்னு எந்த ஒரு சமாதானமும் இல்லாம முழுமையா மனதோட ஆழம் வரை ஏத்துக்குங்க. அதிலிருந்து தப்பிக்க வேற எந்த ஒரு நல்ல குணத்தையும் தேடி போகாதீங்க. அப்படி எந்த ஒரு தப்பித்தலும் இல்லாம உங்களுடைய உண்மையான தன்மையோட நீங்க முழுமையா தங்கியிருக்கும்போது, எந்த குற்ற உணர்வும் இல்லாம உங்கள நீங்க கவனிக்கும்போது உங்களோட அந்த ஈகோ தானாகவே அழியத் தொடங்கும். இந்த முழுமையான ஏற்பு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத புரிய வைக்க ஜார்ஜ் குர்ஜியெஃப் அப்படிங்கிற ஆன்மீக குருவோட ஒரு அற்புதமான பயிற்சி முறையை நம்ம பார்க்கலாம். நாம சாதாரண வாழ்வில சரியான தியானம், சரியான பார்வையும் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா குர்ஜீஃப் தனது சீடர்களுக்கு சரியான முறையில கோபப்படுவதை கற்றுக் கொடுத்தார். உங்களுக்கு இது வினோதமா தோன்றலாம். ஒரு சீடனுக்கு கோபம் வந்தா குர்ஜீஃப் அவங்கிட்ட சொல்லுவார், உன் கோபத்தை அடக்காத, அதை முழுமையா வெளிப்படுத்து. அந்த கோபமாவே நீ மாறிடு. உன்னுடைய உடலோட ஒவ்வொரு அணுவும் நெருப்பா மாறட்டும். பாதி கோபம் பாதி அமைதி என இருக்காதேன்னு கூறுவாராம். அப்படி ஒருவன் முழுமையா தன் கடந்த காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் மறந்து அந்த நிகழ்கணத்துல ஒரு நெருப்பு பிழம்பா கோபமாவே மாறும்போது குர்ஜீஃப் அவங்கிட்ட திடீர்னு இப்போது விழிப்புணர்வோடு இருன்னு கத்துவாராம். அந்த உச்சக்கட்ட கோபத்துல எந்த அடக்குமுறையும் இல்லாம ஒருவன் தன் முழுமையான விழிப்புணர்வை அங்கே செலுத்தும்போது அவனுக்கு அந்த ஒட்டுமொத்த கோபத்தோட அபத்தமும் முட்டாள்தனமும் புரியத் தொடங்கும். அதுவரை அவனை கட்டி போட்டிருந்த அந்த உணர்வு ஒரு பலூன் வெடிக்கிற மாதிரி வெடிச்சு சிதறும். அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு உணர்வோட மிக ஆழமான வேர்வரை சென்று அதை முழுமையா அனுபவிச்சுட்டா அதோட மேல உங்களுக்குள்ள பயம் போயிடும். நீங்க அதுக்கு எஜமானனாகி விடுவீங்க. எதை நீங்க முழுமையா அறிவீர்களோ அதை கடந்து செல்வது எளிது. எதை நீங்க இருட்டறையில அடைச்சு வைக்கிறீங்களோ அதுவே உங்களை ஆயுள் முழுவதும் ஆட்டிப்படைக்கும். இன்றைய இந்த ஆழமான தேடலை நாம தொகுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று தெளிவா புரிஞ்சிருக்கும். உங்களை நீங்களே எதிர்த்து போராடுறத, உங்களை நீங்களே 2 துண்டுகளா பிரிச்சு பார்க்கறத முதல்ல நிறுத்துங்க. தந்திரத்தோட முதல் படியே நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்களின் கோபம், காமம், பேராசை என எதையும் மறைக்காம அதை முழுமையா வேர்வரை ஏத்துக்கிறது தான். எந்த ஒரு உணர்வையும் அதோட ஆழம் வரை நீங்க தைரியமா சென்று அனுபவிச்சா அதை கடந்து செல்ல முடியும். உங்களை ஒரு குறையற்ற மனிதராக காட்டிக்கொள்ளும் அந்த போலி பிம்பங்களை சுக்கு நூறாக உடையுங்கள். நான் உங்களுக்கான ஒரு இறுதி கேள்வியை முன்வைக்கிறேன். உங்கள் குணங்களில் எதை நீங்கள் மிகவும் மோசமானது என நினைத்து இத்தனை காலமும் வெளிக்காட்டாம மறைச்சு அல்லது ஒடுக்கி வச்சிருக்கீங்களோ அந்த உணர்வுதான் உங்களை விழிப்புணர்வோட அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல காத்திருக்கும் மிகச்சிறந்த எரிபொருளாயிருந்தால் என்ன செய்வது? சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.